நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முருங்கை மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் நாம் சாப்பிடக்கூடியதாக இருப்பதால் இது ஒரு சூப்பர் ஃபுட்களை தரும் அற்புத மரமாக குறிப்பிடப்படுகிறது. முருங்கை மரத்தின் முழு பகுதியும் வெவ்வேறு வழிகளில் பயனுள்ளதாக இருக்கிறது. முருங்கை பூக்கள், முருங்கைக்காய், முருங்கை இலை என முருங்கை மரத்தின் பகுதிகள் நமக்கு பல்வேறு நன்மைகளை அள்ளித் தருகின்றன. இந்த வசந்த காலத்தில் இவற்றை பல வடிவங்களில் உணவில் சேர்த்து உட்கொண்டு வந்தால் பல ஆரோக்கியமான நன்மைகளும் கிடைக்கின்றன. முருங்கை மரத்தின் ஆரோக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கும்போது இதில் ஜிங்க், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் B1, B2, B3, B6, விட்டமின் சி, இரும்பு, பாஸ்பரஸ் உள்ளிட்ட பல சத்துக்களின் கலவைகளும் உள்ளன. எனவே முருங்கை நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை அளிக்கிறது என்பது இப்போது தெளிவாகிறது. ஆனால் முருங்கை ஊட்டச்சத்துக்களை வழங்குவதை விட இன்னும் நமக்கு அதிக பலன்களை தருகிறது. அதை பற்றி இப்போது பார்க்கலாம். முருங்கை மரத்தின் இலைகள் ஹை கொலஸ்ட்ராலுக்கு எதிரான நம்பகமான தீர்வை தரும். ஏற்ற இறக்கமான கொலஸ்ட்ரால் அளவுக்கு சிக்கலான இதய நோய்களுக்கும் வழிவகுக்கும். ஆனால் இந்த முருங்கை இலைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது அதிக கொலஸ்ட்ரால் கொண்டவர்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும். அதேபோல புற்றுநோய், மூட்டு வலி, மூட்டு வாதம் மற்றும் பல தன்னுடல் தாக்க நோய்கள் போன்ற கொடிய நோய்களுக்கு அலர்ஜி மூல காரணமாகும். இந்த முருங்கை இலைகள் அலர்ஜி எதிர்ப்பு சக்தி கொண்டவையாக இருக்கின்றன. மேலும் இரத்த சர்க்கரை அளவையும் குறைக்கும். காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முருங்கை இலைகள் மிகவும் நன்மை பயக்கும். ஏனென்றால் முருங்கை இலைகள் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளின் எதிர்மறை விளைவுகளை குறைக்கின்றன. அது மட்டுமின்றி முருங்கை இலைகள் கல்லீரல் செல்களை சரி செய்து கல்லீரலை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. இப்படி பல நன்மைகளை இது கொடுக்கிறது.